ராஜ்டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பாவனா. இன்னைக்கு நம்ம என்ன டிப் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சம்மர் டைமில் வந்துட்டு நம்ம என்ன மாதிரி ஜூஸ் இன்டேக் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இந்த ஜூஸ் நீங்கள் இட்ஸ் லைக் அ மிராக்கல் ஜூஸ், இல்லைன்னா மேஜிக் ஜூஸ், என்ன வேணாலும் நீங்கள் நேம் வச்சுக்கலாம். இந்த ஜூஸை யார் ஒருத்தவங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்களோட ஸ்கின்னுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. 100% நீங்கள் 18 இயர்ஸில் இருக்கீங்கன்னா, நீங்கள் ஒரு 25 இயர்ஸ் வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்னில் இந்த ஜூஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏஜிங்ன்ற ஒரு ஃபீலிங்கே உங்களுக்கு வராது. ஆஃப்டர் 25லேருந்து ஒரு 50க்குள்ளே இருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜூஸ் எடுக்கும்போது உங்களோட ஸ்கின்னில் நிறைய மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். இது லேடிஸ் மட்டும் கிடையாது, ஜென்ஸும் தாராளமாக எடுத்துக்கலாம். அதால் அவங்களோட ஸ்கின் ரொம்ப பிரைட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இது ரொம்ப ஈஸி தான் செய்கிறதுக்கு. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா கேரட் ரெட் கேரட்டுன்னு ஒன்று கடையில் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ரெட்டில் முள்ளங்கி கிடைக்கும். இது ரெண்டுத்தில் ஏதாவது நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு முள்ளங்கி ரெட் கலரில் இருக்க அந்த முள்ளங்கி, அப்படி இல்லைன்னா கேரட் நல்லா ரெட் கலரில் கேரட் இருக்கும், அந்த கேரட் எடுத்துக்கோங்க. அப்படி கிடைக்கலன்னா நீங்கள் நார்மலாக நமக்கு என்ன கேரட் கிடைக்குதோ அந்த கேரட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கேரட் எடுத்துக்கோங்க, அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அதோடு பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர், அதாவது இஞ்சி தோலோடையே நீங்கள் ஒரு ஹாஃப், அதாவது நம்மளோட அந்த விரல் சைஸில் பாதி மட்டும் எடுத்துக்கோங்க. அதை கட் பண்ணிக்கோங்க, குட்டி குட்டியாக கட் பண்ணி அதுவும் அதிலே போடுங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லெமனை நல்லா ஒரு 2 கட் பண்ணி அதை ஒரு 5 ஸ்லைஸாக அப்படியே தோலோடு சொல்கிறேன், எதுவுமே நீங்கள் எடுக்க வேண்டாம், தோலோடே நீங்கள் அதுலேயும் அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹனி தேன் ஒரு 1/2 ஸ்பூன் இல்லைன்னா 1 ஸ்பூன் கூட நீங்கள் அதில் போட்டுக்கலாம். இதோடு டெர்மரிக், அதாவது மஞ்சள் தூளை அதாவது இன்டேக், அதாவது சாப்பிட்ற மஞ்சள் தூள் இருக்கு இல்லையா, ஸோ சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது மட்டும் அல்லாமல் கொஞ்சமாக கொத்தமல்லி ஒரு கைப்பிடி நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா இதோடு சேர்த்து நீங்கள் ஒரு நெல்லிக்காய் கூட போடலாம். ரொம்ப கோல்ட் ஆகும்னு பயப்படுறவங்க நெல்லிக்காவை அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டுட்டு ஹாட் வாட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. நீங்கள் ஹாட் வாட்டர் கூட இதில் யூஸ் பண்ணலாம். போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் பிளெண்ட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஃபில்டர் பண்ணி அது கூட நீங்கள் பெப்பர், அதாவது பிளாக் பெப்பர் சொல்லுவாங்க, ஸோ பிளாக் பெப்பர் லைட்டாக அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டம்ளர், அதாவது இவ்வளோ பெருசு இருக்கணும் அந்த டம்ளர், ஒரு 1/2 லிட்டர்னு வச்சுக்கோங்களேன், அந்த டம்ளர் சைஸ்க்கு வர இப்போ நான் சொன்ன குவான்டிட்டி இதெல்லாமே போட்டு நீங்கள் அடித்து நீங்கள் அதை குடிக்கும்போது உங்களோட ஸ்கின்னில் சரியான ரிசல்ட் வரும். அது இல்லாமல் உங்களுக்கு இம்யூனிட்டி நல்லா பூஸ்டப் ஆகும். உங்களோட ஹேரு, உங்களோட ஐஸு, உங்களோட ஸ்கின்னு எல்லாமே பயங்கர ரிசல்ட் வரும். இது நாங்கள் மேஜிக் ஜூஸ்னே நாங்கள் பேர் வச்சுருக்கோம். ஸோ இந்த ஜூஸை இந்த மாதிரி சம்மர் டைமில் நீங்கள் தாராளமாக குடிக்கலாம். குழந்தைங்க கூட குடிக்கலாம். யாருக்கு வீசிங் ப்ராப்ளம், ஆஸ்துமா ப்ராப்ளம் அவங்களுக்கு இருக்கோ அவங்க மட்டும் இந்த லெமன் அண்ட் நெல்லிக்காவை அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி நீங்கள் எல்லாருமே இதை சாப்பிட்லாம். இது சாப்பிட்றதால உங்களோட ஸ்கின் பயங்கர க்ளோயிங்காக இருக்கும். எல்லாருமே உங்களை பார்த்தோன்னே கேட்பாங்க, என்ன பண்ணுற, உங்கள் ஸ்கின் இவ்வளோ பிரைட்டாக இருக்கே, இவ்வளோ க்ளோயிங்காக இருக்கே அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தாராளமாக யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.